சிக்கன் சுவையை மிஞ்சக்கூடிய ஒரு வெஜ் பக்கோடா குருமா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சுடுசாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பக்கோடா நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருந்ததுன்னா 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சிடலாம். இல்லை நம்ம வீட்லேயே செய்கிறோன்னா அந்த பக்கோடா செஞ்சு வச்சுருந்தோமா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 லவங்கம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 250 கிராம் அதையும் போட்டு நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கும் பொழுது ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் தேங்காயோடு சேர்த்து அரைக்கணும். அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு முடி தேங்காய் அளவு எடுத்திருக்கேன். எடுத்து அதான் கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு 200 கிராம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரும்போது இதுக்கு தேவையான மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, இதிலே வந்து தனியாத்தூளும் கலந்துருக்குது. அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது அத்தனையும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதை கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்குங்க. இது வந்து இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பகோடா போடும்போது அந்த தண்ணியெல்லாம் அது நல்லா இழுத்துக்கும். அதனால் நம்ம இப்போ ஊற்றும் பொழுதே நல்லா தண்ணியாக வச்சுடுங்க. அது மாதிரி தண்ணியாக நல்லா தேவையான அளவு விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கர் மூடியை போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்குங்க. இது 3 விசில் விட்டு இறக்கும் பொழுது நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே மிதந்து வந்திருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த பக்கோடாவை எடுத்து அது மேலே போட்டு ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் அது கொதிக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்து அது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி புதினியாவும் கண்டிப்பாக போடுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். போட்டு இதை மூடிடுங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா அது வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் இட்லி, தோசை, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம்.